பிரைஸ் காட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது, திருமணத்தில் திராட்சரசம் குறைவுபட்டது. அங்கே உள்ள கற்சாடிகளே தண்ணீர் நிரப்பும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு காட்சி இங்கே பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த முதலாவது அற்புதம் தான் கானாவூர் கல்யாணத்தில் அவர் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின ஒரு சம்பவம். இது குறைவை நீக்கும் விசுவாசம், ஃபெய்த் ஃபார் இன்சஃபிஷியன்ட். ஒரு குறைவாக இருக்கிற ஒரு இடத்துல ஒரு விசுவாசம் இருக்கிறது. ஒரு குறைவுள்ள இடத்துல, எல்லாம் இருக்கிற இடத்துல விசுவாசம் இருப்பது சாதாரணமானது. எல்லாம் இருக்கிற இடத்துல எல்லாம் சரியாக போய் கொண்டிருக்கிற பொழுது சந்தோஷமாக போய் கொண்டிருக்கும். அதற்கு விசுவாசம் தேவையில்லை. அப்படியே விசுவாசித்தாலும் அந்த விசுவாசம் ஒரு ஆச்சரியப்படுவதல்ல. ஆனால் குறைவாக இருக்கிற பொழுது, இல்லாது இருக்கிற பொழுது, தேவைகள் இருக்கிற பொழுது தேவனை விசுவாசிப்பது என்பது மிக முக்கியமான காரியம். அது எல்லோராலும் முடியாது. காரணம், மிக முக்கியமான ஒரு சம்பவம் திருமணம் என்பது. அந்த நாட்களில் திருமணம் என்பது, திருமணத்தில் கண்டிப்பாக திராட்சரசம் இருக்க வேண்டும். இன்றைக்கு வடை பாயாசம் இருக்கிறது போல் அந்த நாட்களில் திராட்சரசம் வைக்க வேண்டும் என்பது அவருடைய ஒரு கட்டாயமாக இருந்தது. ஆகவே திராட்சரசம் வைத்தார்கள். அங்கே குறைவுபட்டது. அந்த குறைவை நிறைவாக்குவதற்கு அந்த இடத்துல ஒன்றும் யாரும் செய்யக்கூடாது, செய்ய முடியாமல் போனது. ஆனால் இயேசு அங்கே இருக்கிறார் என்று கேள்விப்பட்டவுடனே இயேசுவை அழைத்து ஒரு அற்புதத்திற்காக வேண்டுதல் பண்ணுகிறார்கள். இயேசுவுக்கு இது முதல் அற்புதம் தான். ஏற்கனவே அவர் அற்புதம் செய்து அவருக்கு பழக்கம் இல்லை. இது முதலாவது அற்புதம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது அற்புதத்தை செய்ய இங்கே அவர் மிக பிரயாசப்படுகிறார். அங்கு உள்ள மக்களும் இவரிடத்தில் அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டு அந்த வீட்டாரும் காத்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே கற்சாலையில் தண்ணி நிரப்ப வேண்டும். கற்சாலையில் தண்ணி நிரப்பினார்கள். நிரப்பின பொழுது, இப்பொழுது மொண்டு போய் நீங்கள் பந்தி இடத்துல கொடுங்கள், பந்தி விசாரிப்பார்ட்ட கொடுங்க என்று சொல்லி வேலைக்காரர்கள் பார்த்து சொல்கிறார். அப்போது இந்த தண்ணீரை மொண்டு கொண்டு போகிற பொழுது அது தண்ணீராகத்தான் இருந்தது. போகிற வழியிலே அது திராட்சரசமாக மாறினது. இதுதான் குறைவை நிறைவாக்குகிற தேவன், குறைவை நிறைவாக்குகிற ஆண்டவர். நம்முடைய குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாக இருக்கும்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இங்கே குறைவு என்பது திராட்சரசம் குறைவு, நிறைவு என்பது திராட்சரசம் போதுமான அளவுக்கு இருந்தது. அங்கே உள்ளவங்களாம் சொன்னாங்க, எல்லா வீட்லேயும் ருசி உள்ளதை முதல்ல கொடுத்துட்டு ருசி குறைஞ்சி அப்புறம் கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் ருசி குறைஞ்சதை முதல்ல கொடுத்துட்டு ருசி அதிகமானது பின்னால் கொடுக்குறீன்னு சொன்னாங்க. அப்படின்னா ருசி அதிகமாக இருக்கும் பொழுது எல்லாமே நேரத்தை செஞ்சுருப்பாங்க. ருசி ஏன் குறையுதுன்னா தண்ணி ஊற்றிடுவாங்க. தண்ணி ஊற்றிட்டு சுகர் போட்டு, இப்போ சாம்பாரில் ரசமாக்குறது போல் தண்ணி ஊற்றி உப்பு போட்டே இருப்பாங்க. அது கொதிக்க வச்சுட்டே இருப்பாங்க. அது ரசம் மாறிடும். கூட்டம் அதிகமாக டேஸ்ட்டு குறையும். ஆனால் அந்த வீட்டில் பார்த்தோம்னா முதல்ல உள்ளது ருசி குறைவு, ரெண்டாவது உள்ளது ருசி அதிகமானது. முதல்ல உள்ள காரியத்தை செய்வதற்கு, முதல்ல உள்ளதை செய்வதற்கு அவர்களுக்கு பொருள்கள் தேவைப்பட்டது. திராட்சரசம் திராட்சை பழங்கள் தேவைப்பட்டது, சர்க்கரை தேவைப்பட்டது, அங்கே ஆட்கள் தேவைப்பட்டது, அதெல்லாம் செய்வதற்கு நேரம் தேவைப்பட்டது. ஆனால் இரண்டாவது செய்த அற்புதத்திற்கு ஒன்றுமே அங்கே இல்லை, ஒன்றுமே அங்கே செயல்படுத்தவில்லை. அங்கே திராட்சை பழம் எடுக்கலை, சுகர் எடுக்கலை, மற்ற எதுவுமே எடுக்கலை, வெறும் தண்ணி மட்டும்தான். ஆகவே எந்த பொருளும் இல்லாமல் இயேசுவால் அற்புதம் செய்ய முடிந்தது. குறைவை அவர் நிறைவாக்குகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எந்த இடத்துல குறைவு இருக்கிறதோ, அது பணக்குறைவாக இருக்கலாம், சுகவீன குறைவாக இருக்கலாம், பற்றாக்குறையாக இருக்கலாம், இல்லாமையாக இருக்கலாம், இயலாமையாக இருக்கலாம். எந்த இடத்துல நமக்கு இல்லை என்கிற ஒரு சூழ்நிலை வருகிறதோ அந்த இடத்துல ஆண்டவர் நிறைவானதை கொடுக்க அவர் இன்றைக்கும் போதுமானவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் அவர் நிறைவை கொடுக்கிற தேவன், அவர் நிறைவான ஆண்டவர். மனுஷனோ குறைவுள்ளவன், அவன் குறைவான காரியத்தை பெற்றுக் கொடுக்கிறான். ஆனால் தேவனோ நிறைவானவர், அவர் நிறைவானவற்றை கொடுக்கிறார். வானத்தின் பலகனைகளை திறந்துட்டார்னு சொன்னால் இடங்கொள்ளாமல் போக மட்டும் அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி. ஆக தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒருபொழுதும் பற்றாக்குறையோடு வாழ்கிற வாழ்க்கை வைப்பது இல்லை. சுகவீனத்தோடு இருக்கும்படியாக வாழ்க்கை வைப்பது இல்லை. பலவீனத்தோடு இருக்கும்படியாக வாழ்க்கை வைப்பது அல்ல. பணப்பற்றாக்குறையோடு வாழ்கிற வாழ்க்கை வைப்பது அல்ல. அவர் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர். இது திருமண வீட்டிலே ஆண்டவர் போதுமான அளவுக்கு அவர் தேவைகளை சந்தித்தார். போதுமான அளவுக்கு அவர் காரியங்களை வாக்கிய பண்ணினார். போதுமான அளவுக்கு அவர் செய்தார். ஆகவே தேவனுடைய ஆலயத்துக்கு ஏன் போகிறோம்? கர்த்தரை ஆராதிக்க போகிறோம், கர்த்தரை தொழுது கொள்ள போகிறோம். ஆனால் அதே நேரத்தில் தேவன் நமக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்ல போகிறோம். இன்றைக்கெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறோம். எதுக்கு போகிறோம்? தேவன் நமக்கு செய்த நன்மைகளுக்கு அவரை ஆராதிக்க, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரையே தொழுது கொள்ளுவேன் என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே நாம் கர்த்தரை எல்லோரும் நேரத்தோடு போவோம், கர்த்தரை போய் தொழுது கொள்ளுவோம்.
அவர் தொழுது கொள்வதற்கு ஈடாக நாம் எதை அவருக்கு செலுத்தினாலும், எண்ணத்தை செலுத்தினாலும் அது ஈடாகவே ஆகாது. ஆகவே குடும்பத்தோடு கூட, பிள்ளைகளோடு கூட, நேரத்தோடு நாம் ஆலயத்திற்கு சென்று கர்த்தரை பணிந்து கொள்வோம், கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதத்தோடு கூட சபையை விட்டு வெளியே வருகிற பொழுது அவர் ஆசீர்வாதத்தை அனுப்புவார். ஜெபிக்கலாம். பரிசுத்த நாளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுகிறோம். இந்த நாளில் கர்த்தர் ஆலயத்துக்கு போகிற கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அவங்க என்ன குறைபாடு போனாலும் பரவாயில்ல, வருகிற பொழுது அவர்கள் நிறைவோடு வர, நிறைவான சமாதானத்தோடு, நிறைவான ஆசீர்வாதத்தோடு, நிறைவான தேவைகள் சந்திக்கப்பட்டு வர கர்த்தர் கிருபை செய்யுங்க. உங்களுடைய கரத்தில் தாழ்த்தப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன். ஆமேன். யூ வில் பி சக்சீடட்.